வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு வரக்கூடிய 12ஆம் தேதி நடக்கும் அப்படின்ட்டு குறிப்பாக டிஆர்பி உடைய ஆனுவல் பிளானர்ல நவம்பர் மாதம் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் டிஆர்பி திடீர் என்று அக்டோபர் 12ஆம் தேதி தேர்வு நடைகிறோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே சேர்ந்து தேர்வு நடத்தினால் போராட்டம் தொடரும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்திருக்காங்க. ஸோ மதுரை மற்றும் சென்னை உள்ளிட்ட இடங்கள் ஹைகோர்ட்ல பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இதுவரை பதியப்பட்டிருக்குங்க. இந்த வழக்குடைய தீர்ப்பு பார்த்தீங்கன்னா இன்று மாலை வெளியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்று மாலை பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது இன்று மாலை 100% உங்களுக்கு தெரியப்படுத்திடுவோங்க. ஸோ அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100% பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆகிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கே தவிர எக்ஸாம் சொன்ன தேதியில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஓகேங்களா? ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வை ஒத்திவைத்து ஆசிரியர் தேர்வு வாரியம் உத்தரவிட வேண்டும் என்று டிடிவி தினகரன் உள்ளிட்டோர், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் எல்லாமே கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ கட்சி தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 1996 பணியிடங்களுக்கு செப்டம்பர் 29ஆம் தேதி தேர்வு நடைபெறும் அப்படின்ட்டு வச்சிருந்தாங்க. அதை அக்டோபர் 12ஆம் தேதி அப்படின்றத போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஏன் போஸ்ட்போன் பண்றாங்க, ஏன் இவ்வளவு சீக்கிரமா நடத்தணும், இந்த மாதிரி கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா பதிலே இல்லை. ஸோ ஒரு 13,000க்கும் மேற்பட்டோர் அங்கங்க பாத்தீங்கன்னா சிஎம் செல்லுக்கு மனுக்களை கொடுத்துட்டே தாங்க வராங்க. ஸோ ஒரு பார்ட் இங்க ஒரு பார்ட் அங்க அடுத்தடுத்து பார்ட் பை பார்ட்டா மனுக்கள் எல்லாமே சிஎம் செல் மூலமா பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பி தேர்வு நடத்தினால் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம். ஸோ எங்களுக்கு பாத்தீங்கன்னா தேர்வை போஸ்ட்போன் பண்ணி கொடுங்க. கேஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்று மாலை பாத்தீங்கன்னா முக்கியமான தீர்ப்பு வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் எல்லாமே பதியப்பட்டிருக்கு. ஸோ அந்த பிஜிடிஆர்பியோடைய வழக்குடைய இறுதியான முடிவு பார்த்தீங்கன்னா நமக்கு போஸ்ட்போன் ஆகும் அப்படின்றத மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக முதுகலை பட்டதாரி தேர்வு பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆகும். எந்த விதமான சந்தேகமும் எதுவுமே வேண்டாம், கவலையை விடுங்க. முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சிஸும் உயருங்க. ஸோ இன்று பார்த்தீங்கன்னா இந்த வழக்குடைய விசாரணையுடைய இறுதி தீர்ப்பு பார்த்தீங்கன்னா இன்று வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். நேற்று ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் பார்த்தீங்கன்னா பதியப்பட்டிருக்கு. 2 நீதிமன்றத்தில் 2 நீதியரசர்கள் முன்னிலையில் பார்த்தீங்கன்னா இது அங்கங்க 5 வழக்குகள் பதியப்பட்டிருக்குங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாம் அக்டோபர் 12ஆம் தேதி நடத்தலாமா வேண்டாமா, இது குறித்து தாங்க எல்லாருமே எதிர்பார்த்து இருக்கும். கண்டிப்பாக அக்டோபர் 12ஆம் தேதி நடத்தினால் போராட்டம் நடத்துவோம் அப்படின்ட்டு ஆஸ்பிரன்ஸ் ஒரு பக்கம் சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளவு சீக்கிரம் பாத்தீங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடத்தி முடிக்கணும், என்ன காரணம், இது மாதிரி மக்கள் மத்தியில் பாத்தீங்கன்னா ஆஸ்பிரன்ட் மத்தியில் ஒரு சில சந்தேகங்கள் ஏற்படுது. ஆல்ரெடி சிலபஸையும் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்க, இப்போ பாத்தீங்கன்னா டைம் டியூரேஷனையும் குறைக்கிறீங்க, ஆனுவல் பிளானர்ல இல்லாததையும் பண்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு மக்களுக்கு சந்தேகத்தில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா டிஆர்பி இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க, நீதி கொடுப்பாங்க அப்படின்றத நாம நம்பலாம். ஓகேங்களா? ஸோ இன்று பாத்தீங்கன்னா வழக்கு சென்னை மதுரையில ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா வழக்கு விசாரணைக்கு வர வருது. தீர்ப்பு பாத்தீங்கன்னா இன்றே கொடுத்துருவாங்க. ஏன்னா இன்னைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ் எல்லாமே கோர்ட் லீவு. சாட்டர்டே ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா சண்டே எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகும் அப்படின்றத நாம நம்பலாம். சரிங்களா? இந்த மாதிரி தகவலை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்க நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்களும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.